இந்த சீன் சரியாக தான் எப்பயாவது ஒரு ஃப்ரீயாக இருக்கும் போது ஏதாவது ஒரு மென்டல் ப்ரெஷர் இல்லைன்னா கூட இங்கே வருவார். ஜாலியாக இங்கே வந்தால் ஜாலியாக இருக்கடா எனக்கு அப்படின்ற மாதிரி அது ஜாலியாக அவர் மாதிரி ஒரு மென்டர் இருந்ததுனால தான் சில விஷயங்களை எங்களால் அவாய்ட் பண்ண முடிஞ்சிச்சு. மேடம் வந்து சொன்னாங்க, என்னப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா, எப்படியாவது வைங்கப்பா, படம் ஃபுல்லும் நல்லா பண்ணிட்டு சார் இருக்காருல்ல, அவர் இதில் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து குள்ளமா இருக்காரு அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. அதுக்கப்புறமேக்கு வடிவேல் சார் கூட காமெடி அது சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. தோத்துட்டு போறோம் பரவாயில்லன்னா அப்புறம் அதே பழகிருச்சு. அதுக்கப்புறம் தோத்த வருத்தமாவே இருக்க மாட்டேங்குது. இன்னும் தோத்த வருத்தம். இந்த மீம் பேஜை அதிகமா பாக்குறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அந்த மீம் பேஜ்ல வர கண்டென்ட் எல்லாமே வெங்கட் சிங் எல்லாமே எல்லாம் கிடையாது. நீங்க பாருங்க, உங்கள் அபிமான தங்கமயிலில் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 6000 ரூபாய் வரை தள்ளுபடி பெற்றிடுங்கள். பூம்புகார்ல ஆரம்பிச்சு இடுக்கியில இருக்கக்கூடிய மங்களாதேவி கண்ணகி கோயில் வரைக்கும் கண்ணகி போன அந்த வழித்தடத்திலேயே ஒரு பயணம் போனா எப்படி இருக்கும்? அந்த பயணம் தான் மிளிர்கல் நாவல். சமகால அரசியல சிலப்பதிகார பின்னணியில பேசக்கூடிய இந்த நாவல் ஆடியோ ஃபார்மட்ல விகடன் பிளேல அவைலபிளா இருக்கு. இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேல் அவர்கள் எழுதிய மிளிர்கல் நாவலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. சினிமாவோட நியூஸ் வணக்கம், நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இன்டர்வியூல வெங்கட் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. எஸ் அஃப்கோர்ஸ் நம்மளோட பேட்டரி தான் ஃபுல் சார்ஜோட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மாஸ் தொடங்கி நிறைய விஷயங்கள் இவர்கிட்ட இந்த இன்டர்வியூக்கு கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பேட்டரிக்கு பெரிய ரிசெப்ஷன் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹாலிவுட்டின் 2வது பேட்டரி அப்படின்னு அவருக்கு அப்புறமேக்கு நம்ம பேர் அது வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. சரி, நீங்க என்ன ரிசெப்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க? தியேட்டர் விசிட் போறீங்க, சோஷியல் மீடியால உங்களுக்கு நீங்க ரொம்ப பிரபலம் சோஷியல் மீடியால, உங்களுக்கு என்னென்ன வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க? பிரபலம் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் பெருசு. அதனால அவங்க நாங்க எங்களுக்குள்ளேயே எங்களை மாத்தி எங்களை பாராட்டிப்பாங்க. நாங்க எங்களுக்குள்ளேயே வந்துக்கோ, அது நல்லா இருக்கும். ரிசப்ஷன் வந்து தியேட்டர் ரிசப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் நம்ம ஒரு படம் பண்ணும்போது நம்மளுக்கு நம்மள ஒவ்வொருத்தரும் எப்படியா தியேட்டருக்குள்ள போங்கன்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இந்த படத்துல வந்து நம்ம சொல்லாமே நிறைய பேர், நம்ம படம் கிடையாது, ஆனா இருந்தாலும் நம்ம நடிச்ச படத்துல வந்து நம்ம சொல்லாமே எல்லாருமே உள்ள போறாங்கன்னு நினைச்சு அப்படியே நின்று பாத்துக்கிட்டு இருந்தேன். எங்கெல்லாம் ஃபுல் ஷோஸ் இருச்சோ அங்கெல்லாம் போயிட்டு தியேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேக்கு போய் அவங்க வெளில வரும்போது அப்படியே தெரியாத மாதிரி நடிப்பேன். அதுக்கப்புறம் அவங்களே ரெகனைஸ் பண்ணி போட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ரெகனைஸ் பண்ணி போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய ரிசப்ஷன். ஆமா. நம்மள வந்து எப்பவுமே நம்ம ரோட்ல நடந்து போவோம், ஒரு மெட்ரோல இருக்கும்போது நம்மள ரெகனைஸ் பண்ணி நம்மள சொல்றதுக்கும், தியேட்டர் வாசல்ல வந்து நம்ம படம் முடிஞ்சு வந்தோடனே ஒரு ஃப்ரெஷ்ஷா அவங்க கிளீனா கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு நீங்க தானே பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கும் இன்னொருத்தருக்கும் ஜாஃபருக்கும் வித்தியாசம் தெரியுது ஓரளவுக்கு அப்படின்னும் போது எனக்கு பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. இப்ப இந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு உங்களுக்கு? நீங்களா ஆடிஷன் அட்டன் பண்ணி அப்படி பேட்டரி உங்ககிட்ட வந்தாரா? இல்ல, இது வந்து எப்படின்னா, இது நான் மதிமாறன் முடிச்சிட்டேன். ஆனா மதிமாறன் ஒரு படம் இருக்கிறது யாருக்கும் அப்போ தெரியாது. அதுக்கு முன்னாடி நான் வந்து வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருந்தேன். ஓகே. விஜய் வரதராஜ் அவரோட வெப் சீரிஸ் வந்து கேட்டன் குத்துப்பதுன்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணேன். அதுல வந்து அவர் அண்ணன் என் ஃப்ரெண்டு, அதனால அவர் கூட நான் பண்ணேன். அதை பார்த்துட்டு எனக்கு இது கேட்டிருந்தாங்க. ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனா ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. என்னை கூப்பிட்டு நான் ஒரு ஆஃபீஸ் போயிருந்தேன். அப்போ வேற ஒரு ஆஃபீஸ், வேற ஒரு சின்ன வீடு மாதிரி ஒரு இது வச்சிருந்தாங்க. அவங்க சரி உள்ள போனதுக்கப்புறம் ஒரு ரூம்குள்ள என்ன உட்கார வச்சுட்டு சாப்பாடுலாம் வச்சு நீங்க வந்து இது ஃபுல் பவுண்டு படிங்க, படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நான் படிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு பேட்டரி கேரக்டர் தான் எனக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு. அப்புறம் முடிச்சுட்டு வந்து பேட்டரியா அப்படிங்க ஆமா அப்படின்னாரு. இப்போதைக்கு பயங்கர இது எப்படி நீங்க எடுக்க போறீங்கன்னு கேட்டிருந்தாரு ஃபர்ஸ்ட். ஏன்னா அது சில விஷயங்கள் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அது ரொம்ப ரசிச்சேன், நான் நிறைய ரசிச்சேன். ஒரு இன்டர்நேஷனலா இருந்துச்சு அந்த ஃபிலிம், பயங்கர இன்டர்நேஷனலா இருந்துச்சு. நம்ம இதுல நிறைய விஷயங்கள் நம்மள இதுல நிறைய விஷயங்கள் காட்ட முடியாது. அதுல ரொம்ப இன்டர்நேஷனலா இருந்துச்சு. இது எப்படி இந்த ஆளு எப்படி என்னவா எடுப்பாரு, எப்படி படமா எடுத்து என்ன சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு படம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்கணும்னு தான் நான் பண்றேன் அப்படின்ட்டேன். அப்போதைக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, சேலஞ்சா இருந்துச்சு. இது எப்படி எடுப்பாங்க, இது என்னவா பீப்புள் ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லி தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ், இந்த 1 இயர் 1.5 இயர்ஸ் கிட்ட இந்த இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. சரி, ப்ராஜெக்ட் வந்து அடுத்த ஸ்டேஜ் போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வேற ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கும்போது திரும்பி ஒரு கால், எனக்கு வந்து கிராஸ் ரூட்லேருந்து ஃபோன் வந்துச்சு. எனக்கு வந்து கிராஸ் ரூட்லேருந்து ஃபோன் வருதுன்னோனையும் ஓகே ரைட்டு, எனக்கு இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சரின்னு மட்டும் சொல்லுவோம், அதுக்கப்புறம் என்ன படம்னு கேட்டுக்குவோம். எனக்கு இதுல இருந்தா கால் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. இது மாதிரி டேரக்டர் வந்து இவங்க வந்து கேட்டிருந்தாரு சொன்னோனையும்
வெற்றி சார் நினைச்சிட்டு ஓகே சார் இதாக இருந்தாலும் சொல்லல சார் அப்படின்னோடனையும் இது மாதிரி ஒரு பேக்கேஜ் எல்லாம் பேசிட்டாங்க. இன்னும் படமே கேட்கல, என்னென்ன படமே கேட்காம பேக்கேஜ் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி ஆஃபீஸ் உங்களை வர சொன்னாங்கன்னு சொல்லி போய் பார்த்தா விக்ரமன் ஷோ வந்திருக்காரு. அவர் வந்து டார்லிங் நான் சொன்னல கரெக்டாக நீங்கள் தான் அப்படின்னோடனையும் ரைட் டார்லிங் ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி ஆடிஷன் பண்ணாங்க. என்ன வச்சு ஆடிஷன்லாம் பண்ணி டார்லிங் இந்த மாதிரி இருந்துச்சுல, இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது, இந்த மாதிரி ஆகுது, உங்களுக்கு ஓகேவான்னாரு. நான் உங்கள்கிட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன், ஓகேன்னு பண்றேன்னு சொல்லிட்டேன்ல, நான் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் தான் கவின் சார் இருக்காருன்னு சொல்றாங்க, ஆண்ட்ரியா மேடம் இருக்காங்கன்னு சொல்றாங்க. என்னடா பட்ஜெட் என்னமோ இருந்துச்சு, இப்போ என்னென்னமோ இருக்கு, வெற்றி சார் ப்ரொடக்ஷன்ல வருதுன்னோடையும் சரி பெரிய ஒரு லார்ஜ் பேனர்ல நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, பேட்டரி பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேரக்டருக்கு பேட்டரின்னு பெயர் வந்தது எப்படி? அது வந்து அது கேரக்டர் வந்து இன்னும் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அது ஏன் வந்து பேட்டரின்றது, அவரோட நேம் என்ன, ஏன் அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, ஏன் அந்த மீசை வச்சிருக்காருன்றதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன இது இருந்துச்சு. அது எதுக்குமே கதைக்கு தேவையான்னு கேட்டா அது இல்லைங்கிறது. அது எனக்கு பர்சனலி அது நல்லா இருந்திருக்கும். பட் அதெல்லாம் வச்சிருந்தா அதெல்லாம் கதைக்கு தேவையோ ரொம்ப கொஞ்சம் அவையவா போயிருக்கும். இந்த கேரக்டர் கொஞ்சம் ரொம்ப பெருசா தெரிஞ்சிருக்கும். அது இப்பயும் நிறைய பேர் நல்லா ரிசீவ் பண்ணாங்க. அதோட கேரக்டர் நேம் வந்து பால தேஜஸ் ரெட்டின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து, அதனால அது சுருக்கி பேட்டரின்னு வச்சிருப்பாங்க. அவனோட பேக் ஸ்டோரி என்ன, ஏன் வந்து பூமி கிட்ட வந்து ஒர்க் பண்ணா, எப்பயில இருந்து ஆரம்பிச்சான், ஏன் அவனுக்கு பூமி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் அவன் ட்ரெஸ் பண்ணான்னு கேட்டா, அவனோட ஃபேவரட் ஹீரோ ஒரு படத்துல வந்து அது மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. அந்த ஹீரோ கேரக்டர்லாம் இருந்துச்சு படத்துல. அது ஒரு வேற ரைட்டிங். அதெல்லாம் ஐயோ அவர் வேற படத்துல பண்ணுவாருங்க சொல்லிட்டேன் டேஞ்சர். அதனால அது மாதிரி கேரக்டர்ல வருவான். அவருக்கே ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் வருவான். அவர் எங்கள்கிட்ட மாட்டிப்பாரு, அந்த பெரிய ஆக்டர் வந்து என்கிட்ட மாட்டிப்பாரு, நான் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி நிறைய இருந்துச்சு. ஒரு மாதிரி பயங்கர ஃபன்னா நல்லா இருந்துச்சு இந்த கேரக்டர், பயங்கர இதாக இருக்கு. அதனால அதெல்லாம் இருந்துச்சு. சரி இதெல்லாம் நம்மளால கட் பண்ண முடியுமோ அதெல்லாம் எடுத்துட்டு அந்த கேரக்டருக்கான சம்பளம் அப்படியே வச்சுட்டாங்க. வெற்றி சாரோட மென்டர்ஷிப்ல நடிச்சாச்சு. ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப் அப் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கலாம்? ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல உங்களுக்கு இந்த இப்படியான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருச்சு, எப்படி ஷேப் அப் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அயலாண்ட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மதிமாறன் லீடா பண்ணா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும்ல. அது ரெண்டுமே அதை ரெண்டை தாண்டி எவ்வளவு நான் வந்து இதை கத்துக்க வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லி வெற்றி சாரோட இதில் கத்துக்கிட்டேன். ஏன்னா அவரு ரொம்ப செட்டுக்கு வர மாட்டாரு. ஆனா இந்த சீன் சரியாதான் எப்பயாவது ஒரு ஃப்ரீயா இருக்கும் போது ஏதாவது ஒரு மென்டல் ப்ரெஷர் இல்லைன்னா கூட இங்க வருவாரு. ஜாலியா இங்க வந்தா ஜாலியா இருக்கடா எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஜாலியா ஃபன் பண்ணுவாரு. என்ன வச்சு ஜாலியா ஃபன் பண்ணுவாரு. அவர்கிட்ட என்னன்னா என்ன வேணுங்கிறதுல அவர் தெளிவா இருப்பாரு. என்ன வேணும் அவர் மைண்ட்ல மட்டும் தான் இதுதான் அவருக்கு வேணுங்கிறது வந்து அவர் மைண்ட்ல தெளிவாவே இருக்கும். அதை கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து ஹை பண்ணிக்கிட்டே இருப்பார், கொஞ்சம் கொஞ்சமா அதை டியூன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அடுத்த இப்போ அவர் ப்ரொடியூசர் மீன்ஸ் அந்த படத்துக்கான பேர்ல இருக்கிறதுனால அந்த சீனை இன்னும் கொஞ்சம் நம்மளால பெட்டரா பண்ண முடிஞ்சுன்னா சீனை திரும்பி பெட்டரா பண்ணுவார் அவரு. இந்த சீன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம், இன்னும் நம்மளுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி அதை நம்மலாம் ஒரு அந்த அப்போதைக்கு இவ்வளவுதான் டைம் இருக்கு, இவ்வளவுதான் ஆர்டிஸ்ட் ரேட் இருக்கு, இதுக்குள்ள நீ இந்த சீனை முடிச்சே ஆகணும்னு சொல்ற ஒரு ப்ரெஷர் நம்ம பண்றதை தாண்டி இவ்வளவு டைம் எடுத்து ஒரு சீனை வந்து நம்ம பண்ண முடியுமா, இவ்வளவு அதை வந்து நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு பார்த்ததா அவர்கிட்ட தான். அப்புறம் நான் யாரெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பாக்குறேனோ அவரெல்லாம் ஈஸியா இமிட்டேட் பண்ணுவேன் நான். ஓகே, அது மாதிரி வெற்றி சாரை வந்து பயங்கரமா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். பயங்கரமா அப்சர்வ் பண்ணுவோம். அவரு நீங்க ரொம்ப கம்மியா பாத்திருப்பீங்க. அவர் நேர்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து பயங்கர ஃபன். அவரு ஆமா சிரிச்சுட்டே இருப்பாரு. சிரிச்சுட்டு இல்ல, அவர் பேசுற விஷயமே பயங்கர ஃபன்னா இருக்கும். அவரு அவ்வளவு சீக்கிரம் இதுலயே இது வந்து கொஞ்சம் டார்க்கான காமெடி ட்ரை பண்றதுனால அங்கங்க கொஞ்சம் என்ன பாடி ஷேமிங்கான விஷயம் கொஞ்சம் அங்கங்க ஷேம் பண்ணணுன்றதுக்காக கிடையாது. இது எல்லாருமே கெட்டவங்க இல்ல. ஸோ எல்லாருமே கெட்டவங்கன்னா யாருமே என்ன வந்து கொஞ்சம் இதுவா பார்க்கலையே, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு சின்ன இது வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்கும் போதல்ல எங்கேயாவது இருந்துச்சுன்னா கூட, ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சுன்னா கூட அது வேண்டான்னு வெற்றி சாரும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு, கவின் சாரும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. இது வேண்டாம், இது வேண்டாம், இது இல்லாமே நம்மளால காமெடி பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்பினதுக்கு அப்புறமேக்கு தான் விக்ரமன் வந்து இதுவுமே வேண்டாம், நம்ம இது இல்லாம நம்ம ஸ்டெச்சா நம்ம பிளாக் காமெடியோ இல்ல டார்க் காமெடியோ இது மாதிரி பண்ணுவோம்னு சொல்லி பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு. அது ஏன்னா அவர் மாதிரி ஒரு மென்டர் இருந்ததுனாலதான் சில விஷயங்களை எங்களால அவாய்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இல்லைன்னா நாங்க எடுத்திருப்போம். எடுத்ததுக்கு அப்புறம் தேவையா இல்லையாங்கிறது ரெண்டாவது.
அதை அந்த இடத்துலயே இது அங்கேயே ட்ரிம் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஸ்பாட்லயே ட்ரிம், இது வேண்டாம் அப்படின்னு ட்ரிம் பண்றது நான் லைவா பார்த்தேன். ஓ இவ்வளவு விஷயம் இருக்கு, பொலிட்டிக்கலி சில விஷயங்கள் தப்பா எங்கேயுமே இருந்துடக்கூடாது, எங்கேயுமே தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல அவர் தெளிவா இருந்ததை பார்த்தேன். அப்ப ஓ இவ்வளவு இருக்கு அதுல, நம்ம பாட்டுக்கு ஆஞ்சரின்னு இருந்தோம்னா வாங்கிருப்போமேன்னு சொல்லிட்டு. ஓகே, சோஷியல் மீடியால ஒரு போட்டோ பார்த்திருந்தோம், வெற்றி சார் வந்து உங்க தோல் மேல கையை போட்டுருக்கிற மாதிரி. சோ என்ன கமெண்டா சொன்னார் ஆக்சுவலா படம் முடிச்சோன்னு? இல்ல அவரு வந்து கமெண்டா இல்ல, அது வந்து அவரு அந்த சீன் நடிச்சு காமிச்சார். அந்த கவின் சாருக்கு வந்து அதோட வீடியோமே பார்த்தோம். அது பண்ணிட்டு இருக்கும் போது அது நான் ஏதோ யதார்த்தமா நான் பார்த்தேன். அது என் ஃப்ரெண்ட்ஸ் ஏடி ஒருத்தர் எடுத்த ஸ்டில் தான். நான் அப்ப கூட எனக்கு இதுவே இல்லை, போட்டோல எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா கேமரா பார்த்தா கரெக்டா நான் கேமரா பார்த்துருக்கேன். ஐயோ கேமராவை பார்த்துருக்கேன், கொஞ்சம் கேஷுவலா இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த இதுக்கு அப்புறமேக்கு அவர் வந்து சார் வந்து நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்ல மாட்டாரு, அதே மாதிரி நல்லா பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாரு. அவருக்கு அவர் ஒன்மோரோ எதுவும் ஒன்று கேட்கல, நம்மள்ட்ட சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் பெருசா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லலைன்னா நம்ம சரியா பண்ணிருக்கோம் எடுத்துக்க வேண்டியதான். நம்மளே எடுத்துக்கணும். ஏன்னா அது ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கிட்டே இருந்து, பெரிய டேரக்டர் கிட்டே இருந்து நம்மளுக்கு தேடிக்கிட்டே இருக்கோம்ல, அது கிடைச்சிருச்சுன்னா படம் அப்படின்னு முடிஞ்சிடும். இது இன்னமும் எனக்கு வந்து தேடுதலாவே இருக்கிறதுனால ஒரு வாட்டி வந்துடும், எப்படியாவது ஒரு வாட்டி வந்துடும். பட் கடைசி வரைக்கும் அவர் அப்படி நீட்டா டே அதெல்லாம் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் மூட்ல இருந்தார். அதே மாதிரி எனக்கு ஷார்ட் வைக்கும் போதெல்லாம் அவர் ரொம்ப ஜாலியாயிடுவார். நல்லா இருக்கும் பாக்குறதுக்கே நமக்கு. ஓகே, இப்போ ஆக்சுவலா நம்ம ஒரு செட்ல யார் கூட க்ளோஸ் ஆகிறோமோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம், நிறைய விஷயங்கள் புலம்புவோம். ப்ரொடியூசர் கிட்ட இருக்க பிடிக்காத விஷயங்களை நம்ம அவங்க கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருப்போம், இந்த ப்ரொடியூசர் சரியில்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்போம். ஆனா உங்களுக்கு என்னன்னா அந்த கோ ஆர்டிஸ்ட் வந்து ப்ரொடியூசரா எப்படி போச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முழுவதும்? மேடம் வந்து நான் எப்படின்னா, அவங்க வேற மூவி நான் பண்ணதில்லை பெருசா, அவங்க கூட நான் ஒர்க் நடிச்சதில்லை, எதுவும் பண்ணதில்லை. பட் இந்த மூவி அவங்க இப்போ ப்ரொடியூசர்னாலேயே என்னன்னு எனக்கு தெரியல, பட் அவங்க வந்து மோஸ்ட் டெடிக்கேட்டட் நான் பார்த்ததுல. அவங்க எப்படி சொல்றது, அவங்க தேவைன்னா அவங்க வந்து எவ்வளவு வேணாலும் நம்மளுக்காக ஒரு செட்டில் உள்ளவங்களுக்காகவோ இல்லை ஒரு சக கோ ஆர்டிஸ்டுக்காகவோ இந்த சீன் ரொம்ப டவுன் டு எர்த்தா இருக்காங்க. என்னால எப்படி இப்படி இருக்காங்கன்னு தெரியல. அது ரொம்ப டெடிக்கேட்டட் அண்ட் ரொம்ப, நான் கூட போஸ்ட் கூட போட்டிருந்தேன், நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஸ்வீட் பர்சன் அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு வந்து ஆக்சுவலா ஒரு சின்ன இது ஒன்று இருக்கு, கடைசி சாங் ஒன்று நடுவில் ஒரு இதுதானங்கள் உலகம்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து ஆக்சுவலாக நான் டான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அப்படி பிளான் இருந்துச்சு. பட் நான் வந்து இன்னொரு படத்தோட கண்டினியூட்டிக்காக தாடி வச்சுட்டு அதை எடுக்க முடியாதுன்ற மாதிரி, இல்லை சார் இது மாதிரி மாட்டிக்கிட்டேன் சார்ன்னு சொன்னோடனே விட்டு சார் அவன் படத்துக்கு எடுக்க மாட்டாங்கிறான் அதுன்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தாரு. மேடம் வந்து சொன்னாங்க, எப்படியா என்னப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா, எப்படியாவது வைங்கப்பா, படம் ஃபுல்லும் நல்லா பண்ணிட்டு ஒரு டான்ஸ் இல்லாம போனா எப்படிப்பான்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர இது சொன்னாங்க. அவங்க எப்படியாவது உன்னை வந்து இந்த ஃப்ரேம்ல கொண்டு வந்துடும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மாஸ்க் ஒன்று கட்டிட்டு நான் வந்து பேக்ரவுண்ட்ல இருப்பேன், அது ஹைட்ல தான் இருக்கும், ஆனா அது வச்சிருந்தாங்க, இருக்கணும் கூட்டிட்டு வந்துட்டீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான், அட்லீஸ்ட் ஒரு டான்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த சாங்க்காக அவன் இருந்தாகணும்னு சொல்லி பண்ணாங்க. எல்லாருமே அதான் என்ன வந்து பெட் மாதிரி வச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே விக்கானன் வந்து பயங்கரமா என்ன பேம்பர் பண்ணுவாரு, வெற்றி சார் வந்து அவனுக்கு கூட பேட்டரியை கூட அப்படிம்பாரு, அப்படி இருக்கும். ஆண்ட்ரியா மேடம் வந்து இந்த டைலாக் அவர் சொல்லிட்டோம், இந்த கடைசியா அந்த ஃபேக் கன் அதெல்லாம் மேடம் தான் சொன்னாங்க, அது பண்ணா நல்லா இருக்கும், அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய இன்புட்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா இது கொடுத்து நம்மள வந்து நம்ம இவ்வளவு பேர் நமக்காக மெனக்கடும் போது நம்ம எதுக்கு தேவையில்லாம ஒன்று பண்ணிட்டு சொல்லி அவங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் எக்ஸிக்யூட் பண்றதுலதான் தெளிவாக. ஓகே, கவின் சார் கூட இது ரெண்டாவது உங்களுக்கு கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லலாம்ல? அப்படியா? ஆக்சுவல் கொலாபரேஷன் வந்து சரவணன் மீனாட்சி, அதுக்கப்புறம் இது அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு படம் முடிஞ்சு நான் ப்ரொமோஷனுக்கு ஒரு இன்டர்வியூல வரைக்கும் அது வந்து அவர்கிட்ட நான் சொல்லவும் இல்லை, ஏன்னா ட்ரையும் பண்ணலையா ஸ்பாட்ல? சொல்லல, அது வந்து நடிக்கிறாரு நம்ம போய் பேசலாம் அப்படி இல்ல, அது வந்து அது தப்பா இருக்கும். அது எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து எப்படின்னா அது ஒன்றும் பெரிய பீக் கேரக்டரும் கிடையாது. சரவணன் மீனாட்சியில வந்து அவர் ஒரு இதுல இருப்பாரு, எங்களுக்கு பெரிய கொலாபரேஷன் கிடையாது. எங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, அவரு ராஜசேகர் சார் அவரோட காம்பினேஷன்ல தான் எனக்கு இருந்துச்சு. இவர் வந்து தூரத்துல ஒரு இது இருக்கும், அது வேண்டாம், அது பழைய கதை, அது இருக்கும். அவர் ஆனா என்கிட்ட நல்லா பேசினார். அப்போ நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. குற்றாலம்ல ஷூட் பண்ணோம், ஒரு 2 days 3 days கிட்ட இருந்துச்சு, ஒரு 5 episodes கிட்ட ஷூட் பண்ணாங்க. அப்போ என்கிட்ட என்ன எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் இப்போ இருக்கு. அதாவது சக கோ ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து எப்படி இருக்கணுமோ அதுக்கான இதுலதான் இருக்காரு. நல்லா இருக்கும் அவர் கூட பழகும்போது. இப்பதான் அந்த இதுலதான் சொன்னேன், அது மாதிரி சார் இது மாதிரி
அது எக்ஸாக்டா அந்த இதுல தான் சொன்னேன். அப்போ சொல்லும் போதுதான் இது சரவணி மீனாட்சி அப்படின்னாரு. ஆமா சார் முன்னாடி பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுக்கப்புறம் அவரால் நம்பவே முடியல. உண்மையிலே சரவணி மீனாட்சியா அப்படியா அப்படின்னாரு. ஆமா சார் அப்போ பார்த்தது உங்களை. அது பெரிய ஒரு கேரக்டர் இல்லாததுனால நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லலை. பட் அதுதான் சார் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று பண்ணியிருந்தேன் நான். நீங்களும் வாங்கலாம் விஜய் ஸ்டார்ஸ் சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி. நீங்க ஜாக்லின் எல்லாம் ஆமா சொன்னா ஃபர்ஸ்ட் இதுல சொல்லியிருந்தேனா பார்த்த மாதிரி தான் இருக்கு. அதுல இருந்து எனக்கு சான்ஸ் தான் சரவணி மீனாட்சிக்குள்ள போனேன். ஸோ எனக்கு புதுசா இருந்துச்சு ஒரு ஷூட்டு. ஃபர்ஸ்ட் ஷூட் நடக்குது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்ததே சரவணி மீனாட்சியோட ஷூட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்டோர் போய் தங்கி இருந்து நடிச்சு எல்லாம் பண்ணிட்டு வந்தது ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கும் எனக்கு. சரவண மீனாட்சியில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் 2 நாள் நான் போயிட்டு ரூம்ல, அதாவது நான் போனதே பெரிய கதையா இருக்கும். நான் வந்து பஸ் தம்பி நீ வந்துரு, நீ குற்றாலம் வந்துரு பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு குற்றாலம் எங்க இருக்குன்னே தெரியாத போதைக்கு நான் யாரு கேட்கறது, எங்க அப்பாட்டெல்லாம் கேட்டு என்ன பஸ்ல ஏறணும். நான் சென்னையில இருந்தேன் போதைக்கு. இது முடிச்சுட்டு வேற ஒரு, அதாவது காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 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 ஸ்ட்ரெச் ஒன்று இருக்கும், பெரிய ஸ்ட்ரெச். அதை என்ன பண்றது, என்ன ஆரம்பிக்கிறது. ஆமா ஆக்சுவலா அப்போ நான் காலேஜ் முடிக்கல, செம் லீவ்ல இருந்தேன் நான். அப்போதைக்கு நான் செகண்ட் இயர் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு கிடைச்சிச்சு இது. நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது இதுக்குள்ள போயிட்டேன், மிண்டிங்கல் மலை விஜய் ஸ்டார்ஸ்ல போயிட்டேன். காலேஜ் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கும்போது சரவணி மீனாட்சி கிடைச்சி. எங்க காலேஜ் எல்லாம் போன்றானுங்க. நான் வந்து எனக்கு எங்க போய் ரீச் ஆகணும். ஓகே நான் சென்னையில கிளம்புனா எத்தனை மணிக்கு அங்கே போய் மிட் நைட்டை போய் ரீச் ஆகும் போட்டுருக்காங்க, பஸ்ஸஸ் இருக்கா என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. நான் போய் ரீச் ஆகிட்டு அப்படி கண்டுபிடிச்சேன். என் ஃபோன் வந்து அப்போ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபோன் வச்சிருப்பேன், ஒரு வாக்மன் 200 சொல்லிட்டு ஒரு ஃபோன் வச்சிருப்பேன். அது ஒரு பெரிய பட்டப்பின் இருக்கும். அதோட இது வந்து உடஞ்ச வேற இருக்கும். ஸோ நம்ம சார்ஜ் கம்மியாச்சுன்னா நம்ம ஒண்ணுமே கிடையாது, நம்ம எங்க ஆள் காணா போயிட்டா அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதனால போயிட்டு எல்லாம் விடிய காலைல ஒரு 3 மணிக்கு போய் இன்னொருத்தர் கடையில் உட்காந்து சார்ஜ் எல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் நாள் அந்த லாட்ஜுக்குள்ள போய் அண்ணன் நான் தான் அண்ணன்னு சொல்லிட்டு அப்படியா சரி வாவான்னு சொல்லிட்டு என்ன போய் இந்த ரூம்ல போய் படுத்துன்னு சொன்னாங்க. நான் போய் அங்கே படுத்துருந்தேன். எல்லாரும் ஷூட்டிங் போயிட்டாங்க, என்ன கூப்பிடல. முதல் நாள் நைட்டு முடிஞ்சிச்சு, ஃபுல் டே நான் ரூம்ல இருக்கிறேன். சரி வந்த அசதியில தூங்குவோன்னு சொல்லிட்டு ஃபுல்லா தூங்கிட்டேன். அடுத்த நாள் எனக்கு ஷூட்டு கூப்பிடல. ஐயோ நம்மளை சும்மா கூப்பிட்டுருப்பாங்க கூப்பிட்டுருக்கு, நம்ம தெரியாம வந்துட்டோம்னு நினைச்சு அதுக்கு நாள் ஷூட்டு கூப்பிட்டு போனாங்க. அங்க எதுவுமே ஷாட் எடுக்கல. 3 நாள் ஆயிடுச்சு. இது ஏதோ என்னன்னு தெரியல, நம்மளா போய் கேட்போமா இல்லை கேட்டா நம்மள வர கோச்சிக்கிட்டு திரும்பி அனுப்பிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு நான் பொறுமையாவே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெச், அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சை வந்து ஒரு 1.5 நாள்ல ஃபுல்லா எடுத்தாங்க. அது அப்புறம் தெரிஞ்சு எனக்கு இவங்களெல்லாம் வச்சு அது சீரியல் ஒரு மாதிரி இதாகும். அது ஒரு மாதிரி எடுப்பாங்க. எதெல்லாம் ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட்ல இருக்கோ அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுப்பாங்க. ஸோ அந்த காம்பினேஷன்ல அப்படியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேக்கு அவ்வாடா நடிச்சிட்டோம், ஒரு வழியா நடிச்சுட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டேன். இது மாதிரி சரவண மீனாட்சி செட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட். அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த நடுவு ஜாஸ்டிக் இருக்கும் அதில் வச்சு அது போட்டதுக்கு அப்புறமேக்கு தான் அவ்வாடா ஒரு வழியா நடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு சென்னை திரும்பி வரேன். சென்னை வந்து டப்பிங் கூப்பிடுறாங்க. டப்பிங்ல தான் நான் ஃபர்ஸ்ட் டப்பிங் பேசிட்டு 100 ரூபா வாங்கினா தான் என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி. அங்கே ஃபர்ஸ்ட் சேலரின்னு ஒன்று வாங்குறேன்னா அங்கே வள்ளூர் கோட்டம் பின்னாடி ஒரு இதில் இருக்கும், அங்கே போயிட்டு சேலரி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் இங்கே டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குன்றாங்க. டப்பிங் முடிச்சு 3 நாள் கூட ஆகல. நான் திரும்பி கோயம்புத்தூர்ல இன்னொரு இது போகணும்னு சொல்றாங்க, இன்னொரு ஷெட்யூல் வேற இடம்னு சொல்றாங்க. இங்கே பார்த்தா டெலிகாஸ்ட் ஆகுது ஊர்ல. அது எங்க ஊர்ல பயங்கர ஃபேமஸ் ஆக்கி இன்னும் நான் வந்து எங்கேயாவது சீரியல்ல யாராவது அந்த மாதிரி வந்தா கூட நீ தான் ஜீ தமிழ் நடிக்கிறது, நீ தான் இதில் நடிக்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க ஊர்ல. ஓகே, இப்போ பூஜை ரிலீஸ் டைம்ல விஷால் சார் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, இந்த திருட்டு வி சீரியல் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து எடு என்ன எவ்வளவு வச்சிருக்கேன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தான் நானும் கேட்கறேன். சரவண மீனாட்சின்னு சொல்லிட்டீங்க, வேற என்னென்ன சீரியலோ படங்களோ எப்படி நீங்க ட்ரை பண்ணியிருந்திருக்கீங்க? நான் வந்து என்னோடது எடுத்தேன்னா நான் வந்து இதை எடுத்துக்கிட்டே இருப்பேன். அவராவது 2 சீடியில முடிச்சிட்டாரு, நான் உள்ளே இருந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா வெறும் ஃபெயிலியர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு பெருசாக இருக்கும். கரியர்லேயே ஃபுல்லாகவே ஃபெயிலியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சுதான் நான் அந்த இதுக்குள்ளே வர்றேன். ஸோ அதனால எனக்கு அது பெருசாக பாதிக்கலை. இருக்கு, ஆனால் நிறைய எல்லா விஷயத்தையும் நான் ட்ரை பண்ணாத விஷயமே கிடையாது. யூடியூப்ல இருந்து ஆங்கரிங்ல இருந்து எல்லாத்துக்குமே நான் ஒரு கதை வச்சிருக்கிறேன். இது ஆர்ஜேல இருந்து எல்லாத்துக்குமே. அந்த கதையை கொஞ்சம் சுருக்கமா சொன்னீங்கன்னா. சுருக்கமா சொல்ல முடியாது ஐயா, சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். நான் இன்னும் நல்ல பெரிய ஆனதுக்கு அப்புறமே சொல்ல அதான் இது மாதிரி சின்ன விஷயங்கள். அதான் ஃபர்ஸ்ட் அந்த
இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே டான்ஸ் எனக்கு வந்து ஸ்டேஜ் டான்ஸ் கைண்ட் ஆஃப் இதில் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டேஜ் டான்ஸ்க்கு அப்புறமேக்கி ஸ்டேஜ் டான்ஸில் வந்து பயங்கரமாக நல்லா ஆடும், உண்மையிலேயே நல்லா ஆடுவேன் ஒரு காலத்தில். அப்புறம் இந்த லெக்மெண்ட் டியர் இஷ்யூ வந்துச்சு எனக்கு, கால் முட்டி இஷ்யூ வந்தது. அதுக்கப்புறம் நல்லா ஆட முடியலன்னா என்ன வச்சு மேட்ச் பண்ணலான்னு பார்த்தா எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, எனக்கு அதுதான் அப்போதைக்கு தெரியும். எக்ஸ்பிரஷன்ஸை பயங்கரமாக கொடுத்துட்டு சின்ன சின்ன மூவ்மெண்ட்டை கொடுத்து ஏமாத்திட்டு அப்படியே ஜாலியாக இருந்தேன். அப்போ தான் சொன்னாங்க, நீ எக்ஸ்பிரஷன் நல்லா பண்ணுறாடா, நடிடா அப்படின்னாங்க. எங்கள் அம்மா தான் சொன்னிச்சு, நீ வீட்லேயே அப்படி நடிக்கிற, வயிற்று வலிக்குது இது பண்ணிங்கன்னு ஸ்கூலில் கட் அடிக்கிறது இப்படி நடிக்கிற, போய் நடி அப்படின்னு எங்கள் அம்மா. சரி, நம்ம பிடிச்சி ஒன்று பண்ணணும் அப்படின்ற விருப்பத்தெல்லாம் அப்போதைக்கு கிடையாது. என்னெல்லாம் பண்ணால் நம்மளை வந்து பெட்டராக காமிச்சிக்க முடியும், நம்மளுக்கு வந்து அப்போலேருந்து ஒரு இஷ்யூ இருக்குல்ல, நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு இஷ்யூ இருக்குது. நம்மளை எல்லாம் யார் பார்த்தாலுமே நம்மளை வந்து ஒரு காமிக்கா இதுவாக தான் பார்க்குறாங்க. நம்மளுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது, ஃபேஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இது இல்லாமல் கிங்காங் சார் இருக்காருல்ல, அவர் இதில் சொல்லியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் வந்து குள்ளமாக இருக்காரே அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. அதுக்கப்புறமேக்கு வடிவேல் சார் கூட காமெடி அது சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. இது ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம நின்னா, இப்பயுமே எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே நம்மளை வந்து பெட்டர்மெண்ட் பண்ணிக்கிட்டே போனோம்னா நம்மளோட இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டே வர்றாங்க, மன்னிச்சிடுறாங்க. முன்னாடி ஏன் அது நம்ம தப்பு கிடையாதுன்னு அவங்களுக்கு புரிய வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது வேற சப்ஜெக்ட், அதில் போனால் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும், அது வேண்டாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமான விஷயங்கள்லாம் பண்ண மீடியாவில் என்னெல்லாம் இருக்குது, எதெல்லாம் பண்ணால் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் கோபி சுதாகர் ஒரு இது ஒண்ணு பண்ணியிருப்பாங்க ஜீ தமிழ்ல. முன்னாடி ஜீ தமிழ்ல வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி ஒரு காமெடிக்கு ஒரு அது ஷோ பேர் சொல்ல வரும்ல, அது ஒரு பண்ணாங்க. அதுலயும் போய் நான் இருந்தேன் 2 நாள் தங்கி இருந்து. அதுவும் எனக்கு செட் ஆகாம அங்கிருந்து விரட்டி ஒவ்வொரு இடமா விரட்டி தான் கடைசியா இது கிடைச்சிச்சு. அயலானே ஃபேஸ் நம்ம காட்டலங்கிறதுனால தான் நம்மளுக்கு கிடைச்சோம்லாம் நிறைய வாட்டி நினைச்சுங்க. என் மேலே எனக்கு பயங்கர காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இது நம்மளுக்கு எல்லாமே சரியா நடக்காது, நம்மளுக்கு எதுவுமே சரியா நடக்காதுன்னு நம்புற ஒரு ஆள் நான் எனக்கு அப்பையிலேருந்து. அதுக்கப்புறம் எதுவுமே சரியா நடக்கலனாலும் கான்ஃபிடென்ட்டா இருக்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு. இல்லை சரி நடக்காம வந்துட்டு போட்டோம், தோத்துட்டு போறோம் பரவாயில்லன்னா அப்புறம் அதே பழகிருச்சு. அதுக்கப்புறம் தோத்த வருத்தமாவே இருக்க மாட்டேங்குது. இன்னும் தூத்த வருத்தமா இருக்க மாட்டேங்குது. எல்லாருமே இந்த இது அட்டகத்தில இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிச்சு, இப்போ நான் சோகமா இருந்தா நடந்துருவான்ற மாதிரி விட்டுட்டேன். சோகமா இருக்கிறதே விட்டுட்டேன். பார்த்தா எல்லாமே நார்மலா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே போயிட்டு இருக்கு லைஃப். இதுக்கு மேல விழுவுறதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. ஏற்கனவே கீழே இருக்கும், இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும். கீழே பார்த்தா ஆல்ரெடி நம்ம விழுந்த இடம் தானே, பழைய நடமா தெரியுது. ஸோ அப்படியே சமாளிச்சுட்டு. ஓகே, சோசியல் மீடியால டேங்க் மீம்ஸை அதிகமாக விரும்பி பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். டேங்க்லாம் இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். அந்த மீம் பேஜை அதிகமா பாக்குறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அந்த மீம் பேஜ்ல வர கண்டென்ட் எல்லாமே வெங்கட் சிங் எல்லாமே எல்லாம் கிடையாது. நீங்க பாருங்க, நிறைய வந்து இது பெரிய கேஸ் இழுத்துடாதீங்கன்னு. அது என்னன்னா டேங்க்லாம் கிடையாது. நான் வந்து எப்படி வந்து என்ன நிறைய ஒரு ரொம்ப டிப்ரெஷன் கைண்ட்ல இருக்கும் போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரே ஸ்பேஸ் வந்து ஃபேஸ்புக். இன்ஸ்டா கூட நான் போக மாட்டேன். இன்ஸ்டா கூட இப்ப ஃபேஸ்புக்ல போடுறது இன்ஸ்டால வந்து இன்ஸ்டா வந்து பயங்கர ட்ரெண்டியா இருக்கிற விஷயங்கள். நாங்க வந்து எங்களுக்கு குறிப்பிட்ட சர்க்கிள் இருக்கும், ஒரு ரொம்ப குறிப்பிட்ட சர்க்கிள் இருந்துச்சு. 2019 அப்போ 20 அப்போ ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் இருந்துச்சு. அவங்க கூட நாங்க ஜாலியா பேசிப்போம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது சர்க்கிள் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக அது ஒரு கம்யூனிட்டி ஆகும்போது தான் இதுக்கு மேல வந்து நம்ம வந்து நம்மளா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நம்ம பண்றோம்ல, அதெல்லாம் பண்ணா தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. ஐயா இதெல்லாம் நீங்க எல்லாம் அவங்களே சொல்லுவானுங்க, ஐயா இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, இனிமேல் நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. டேய் நான் இன்னும் பஸ்ல தான் போயிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் இனிமேல் நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க. இங்க இருந்து ஒருத்தர் போறான் பண்றான்னா அதுக்கான இது வந்து நீங்க கரெக்டா இருக்கணும், ஒழுங்கா இருந்துக்கு என்ன மிரட்டுவானு கரெக்டா இருந்துக்க அந்த டெம்ப்ளேட் தான் கரெக்டா இருந்துக்கு. சரி கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கம்யூனிட்டி வந்து என்னை ஈஸியா அடிச்சிருவாங்க, ஈஸியா என்னை போட்டு வெளுத்துருவானுங்க, ஈஸியா எனக்கு சப்போர்ட் பண்றானுங்க. இது ரெண்டுமே அவனுங்க பண்றதுனால ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். அந்த இடம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கு எப்பவுமே. ஓகே, அதை விட்டு வேணா வெளியே போறதுனா நான் கொஞ்சம் யோசிக்கணும் தான் எப்படி பார்த்தாலுமே. ஓகே, நீங்க ஆக்சுவலா என்ன போஸ்ட்லாம் போடுறீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் போடுறீங்க, திடீர்னு பார்த்தா கொஞ்சம் சினிமா அப்பப்போ நீங்க போடுறீங்க. சினிமா போட மாட்டேன். எப்பெல்லாம் சினிமாக்குள்ள போகணும்னு முடிவு பண்ணணும், அது எது சினிமாவை பத்தி எதுவுமே நான் பேசுறதே இல்ல. பப்ளிக் ஃபிகரா மாறினதுக்கு அப்புறமே இந்த மாதிரி விஷயம் பக்கம் போக மாட்டாங்க. நம்ம இன்னொன்னு ட்ரால் பண்றது, இன்னொன்னு கலாய்க்கிறது, ஜாலியா போஸ்ட் போடுறது அப்படின்றது பக்கமே போக மாட்டாங்கல்ல. அதான் பயமுறுது, என்ன என்ன போற நீ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐயா இனிமேல் போகல ஐயா, போக மாட்டேன் அப்படி இல்ல. எப்படி அந்த விஷயத்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்ற ஐயா, இது வந்து ஜஸ்ட் அது ஒரு ஃபன் எலிமெண்டா இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பிரச்சனை கிடையாது. என்னால யாரும் பாதிக்கப்பட்டாங்கன்னா நீ ஏன்டா இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி என்ன திட்டினாங்கன்னா
என்னையும் காயப்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் அதை நான் வந்து பெருசாகவும் எதுவும் எடுத்துக்கல. ஸோ இது ரொம்ப சின்ன விஷயமா தான் இப்போதைக்கு என் கண்ணில் படுது. எல்லாருமே அப்படிதான். இப்போ யூடியூப்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே ஒரு கோபி சுதாகர் எல்லாருமே வந்து ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அது அவங்க நான் யாருன்னு காட்டிக்கிறதுக்காக யாருமே அவங்கள பார்க்காத நேரத்துல என்னை பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக பண்ணியிருப்பாங்கல்ல. அது மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அது அப்படி இருந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, நான் அதை நோக்கி போயிட்டு இருக்கேன். இது வந்து இப்போதைக்கு இருக்கிறது ஒரு ஜாலியா ஒரு ஃபன்னா பண்றேன். அது எந்த விதத்துல யாரும் காயப்படுத்தி இருந்தா அதை இனிமேல் கம்ப்ளீட்டா நிறுத்தணுன்ற முடிவு. ஆக்சுவலா அதை மீன் பண்ண வரல, நீங்க போடுறது பயங்கர ஜாலியா இருக்கு, நாங்க எல்லாருமே என்ஜாய் பண்றோம், தொடர்ந்து இந்த மாதிரி போட்டுட்டே இருங்க. அதான் அது வந்து யாரையும் ஹர்ட் பண்ணாத இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. எந்த கட்டட்டா இருந்தாலுமே அது ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிற மக்கள் இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் என்ன கோச்சிக்க மாட்டாங்க யாருமே. கோச்சிக்கிட்டாங்கன்னா சரி இனிமேல் பண்ணல, அவ்வளவுதான். நம்ம பண்ணாதன்னு சொன்னா பண்ணல, அவ்வளவுதான். நம்மளுக்கு எனக்கு அவன் பண்ணியே ஆவேன், நான் இப்படி என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிப்பேன் அப்படிலாம் கிடையாது. ஓகே, பண்ணலப்பா, பண்ணுன்னா சரி உங்களுக்காக இது பண்றேன், அவ்வளவுதான். ஆதி ராசை சாரோட படங்கள் நம்ம சின்ன வயசுல நிறைய பார்த்திருப்போம். அவரோட விஷுவல்ஸ் நம்ம பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருந்திருப்போம். உங்களுக்கு தனியா மாசா ஒரு ஃப்ரேம் வைக்கிறாரு. என்ன விஷயங்கள் பேசுனீங்க நீங்க? அவரோட படங்கள் நம்ம சின்ன வயசுல நிறைய என்ஜாய் பண்ணி பார்த்திருக்கோம். நீங்க அதை பத்தி பேசிருக்கீங்க. ரஜினி தீனா எல்லாமே அது ஒரு மாசா ஒருத்தரை வந்து காட்டுறதுல வந்து சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்புறம் மாஸ் படத்துலயும் அவர் நல்லா பண்ணியிருப்பாருன்னு சொல்லி படத்தோட டிசைனர் போஸ்டர் டிசைன் வியாக்கின்னு ஒருத்தர் சொல்லுவான், அண்ணே அந்த படம்னா சூப்பர்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டே இருப்பான். அவன் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி சொல்லிட்டு எனக்கு நிறைய சொல்லுவான். அவர் மாதிரி ஒரு லெஜண்ட் வந்து இந்த படத்துல வந்து பண்றாருங்கும் போது எனக்கு வந்து ஆல்ரெடி நீரோஷா சார் பண்ணாரு. நீரோஷா சார் வந்து என்னவா காட்ட முடியல, அது ஏலியனா தான் ப்ரொஜெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பரவேஷ் எங்க கேமராமேனை வந்து என்ன எப்படியெல்லாம் காமிச்சா நல்லா இருக்குமோ அப்படி பண்ணாரு. பட் ஒரு இத்தனை ஃப்ரேம்ல இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஃப்ரேம்ல வந்து நம்ம பெட்டரா தெரியணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது அவர் வந்து அதை பண்றாருங்கும் போது என்னால நம்பவே முடியல. அவர் எவ்வளவு மெனக்கெட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் வந்து பயங்கர கூல். அவர் யூனிட்டே எனக்கு பிடிக்கும். அவர் ஜாலியா இருப்பார். அவரு இன்னொன்னு என்னன்னா, அந்த கிளைமேக்ஸ் அந்த பேனர் சீட் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு ஷாட் இப்படி ஒன்று வச்சுக்கலாம், இன்னொரு ஷாட் இப்படி ஒன்று வைக்கலாங்க. அவர் வெற்றி சார் போதும்பா, டைம் இல்லப்பா, போதும் சார் டைம் இல்லை சார், நம்ம எடுப்போம் சார். இல்ல அவன் நல்லா இருக்கான், நம்ம இன்னும் கொஞ்சம் எடுப்போம் அப்படின்னாரு. அவர் வந்து என்ன கலாச்சார், அவர் உனக்கு கலாய்கிறாரா, அவர் சொல்றாருக்காக நீ பண்ணிக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி வெற்றி சார் கலாச்சிட்டு போனாரு. அது என்னன்னா, அவரு ஒரு நம்ம இப்படி ஒன்று இருப்பு, நான் இப்படி ஒன்று எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவார். அது இன்னும் பயங்கரமா இருக்கும். அப்படி அந்த பெட்டர் விஷன்ல வந்து நம்ம கொண்டு வர்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு டெக்னிக்கலி அவர் என்ன பண்றாருன்னு நம்மளுக்கு தெரியல. பட் அது பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. நிறைய நம்மள வந்து ஒரு பெரிய ஸ்கிரீன்ல வந்து நம்மள வந்து இது மாதிரி ஒரு மாசான சீன்ல நம்ம அப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படிதான் பார்க்கணும். நான் சைலண்ட் டைம்ல என்ன ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா, உங்க முகம் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருந்துச்சு. இப்ப உங்களோட சாட்டிஸ்பாக்சன் அப்படின்றது வந்து இந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு? இல்ல எனக்கு அதனால வருத்தம் இல்லை. எனக்கு வந்து அது என்னன்னா, நம்ம செஞ்ச வேலை, அது நம்ம முகத்தை தாண்டி நம்ம செஞ்ச வேலையை நிறைய பேர் பாராட்டினாங்க. அது நீங்க இல்லைன்னா தான் அந்த ஏலியனோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, வந்ததே விசிபிளா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டாங்க. ஸோ நம்ம செஞ்ச ஒர்க்குக்கு அவங்க பாராட்டுறாங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருந்துச்சு. இது வந்து நம்மளுக்கு தெரியும், நம்ம என்னவா நம்மள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் எப்படி நம்மள தப்பா எங்கேயுமே ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுல தெளிவா இருந்துட்டு தான் நான் வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி அயலான் வந்து எனக்கு ஒரு ஸ்கூல் கத்துக்கிறதுக்கு, அதுல இருந்து கத்துக்கிட்டதை மதிமாறல மிகப்பெரிய ஸ்கூல் எனக்கு. அது ஒரு 5 வருஷ கோர்ஸ் மாதிரி. அதை நான் ஃபுல்லா படிச்சுட்டு இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ், நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான கேரக்டர்ஸ், நம்மளுக்கு சரியா வெல் ரிட்டன் கேரக்டர்ஸ் நம்ம பண்ணணும்னு ஆசை எனக்கு. அது இப்படி பண்ணும்போது எனக்கு பிரசாதம் தெரியுது எல்லாம். ஓகே ப்ரோ, எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். நேரத்துக்கும் பொறுமைக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தங்கமயில் வழங்கும் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 4000 முதல் 6000 ரூபாய் வரை சிறப்பு தள்ளுபடி. இச்சலுகை நவம்பர் 30ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.